ஹாய் ஆல். நடந்த குரூப் லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 1 மெயின்ஸ் 2022ல நடந்த குரூப் 1 மெயின்ஸோட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 10 மார்க்ஸ் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2 சப்டிவிஷனா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலிண்ட்ரிக்கல் வெசலோட டயாமீட்டர் 21 சென்டிமீட்டர். அந்த அதுல வந்து வாட்டர் இருக்கு. அந்த சிலிண்ட்ரிக்கல் வெசல்ல ஒரு மெட்டல் ஸ்பியர் ஆஃப் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர வந்து கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் பண்ணிட்டோம்னா, எவ்ளோ வாட்டர் லெவல் வந்து எவ்ளோ ரெய்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சிலிண்ட்ரிக்கல் வெசல்ல வந்து வாட்டர் இந்த லெவல்ல இருக்குன்னு வைங்களேன். L1ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வெசல்ல வந்து ஆ பால வந்து இம்மர்ஸ் பண்றாங்க. பால இன்வெஸ்ட் பண்ணா அப்ப வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகியிருக்குல்ல ஹைட் L1லேருந்து L2 இந்த ஹைட்ட தான் வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, என்ன வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்துட்டு அ உள்ள போட்டிருக்காங்களோ, சேம் வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் வந்துட்டு ரெய்ஸ் ஆகியிருக்கும். கரெக்ட்டா? ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டூ வால்யூம் ஆஃப் வாட்டர் வாட்டர் லெவல் தட் ஹஸ் பீன் ரைசன். Volume of water rise. Volume of sphere equal to volume of water rise. So நம்ம volume of sphere வந்து first கண்டுபிடிச்சிடலாம். That is equal to volume of water level rise. அந்த வேல்யூ தான் இந்த வேல்யூமா. ஸோ அதுல இருந்து நம்ம வந்து ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை தெரியும், ஆர் தெரியும், ஹெச் மட்டும் கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஸோ இதோட சொல்யூஷன் பார்த்து போவோம். So solutionல first என்னன்னா, let R and H be the radius and height of the cylinder. R1 radius of the sphere. So diameter தான் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. diameter of cylinder வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. radius வந்து 21/2 போட்டுக்க வேண்டியதான். அதே மாதிரி தான் ஸ்பியருக்கு diameter 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. radius 6/2 3 சென்டிமீட்டர்னு போட்டுக்க வேண்டியதான். சொல்யூஷன்ல வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர் லெவல் ரேஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். 4/3 இன்ட்டு 5 இன்ட்டு 3 அதெல்லாம் போட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் வாட்டர் ரேஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஆல்சோ. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். பை ஆர் வந்து 21/2 ஹெச் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ ரெண்டு இதுவும் இதையும் வந்து ஈக்குவேட் பண்ணோம்னா from 1 and 2, இத pi 21/2 into h equal to 4/3 pi into 3 into 3 into 3. இல்ல ஹைட் h மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணா ஹைட்டோட எவ்வளோ வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிட்டுனா 0.327 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட் வந்து பி. நெக்ஸ்ட் இதே கொஸ்டின்ல நெக்ஸ்ட் பி பார்ட் பார்க்கலாம். அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓவர் ஹெட் டேங்க் ஹஸ் பின் கன்ஸ்ட்ரக்டட் டு சப்ளை வாட்டர் டு வில்லேஜ்ல வந்து பாப்புலேஷன் 3925 இருக்காங்க. ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் அளவுக்கு வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஓவர் ஹெட் டேங்க்ல எவ்வளவு வாட்டர் டெய்லி இருக்கணும்னா 3925 இன்டூ 20 லிட்டர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ஓவர் ஹெட் டேங்க் வந்து அந்த லெவலுக்கு ஃபில் பண்றது வந்து ஒரு பைப் மூலமா தான் ஃபில் பண்றாங்க. அந்த பைப்போட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். அதுல வர வாட்டர் லெவலோட ஃப்ளோ ரேட் பாத்தீங்கன்னா 4 மீட்டர் பர் செகண்ட். தட் இஸ் நத்திங் பட் 400 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்ப இந்த ஃப்ளோ ரேட்ல இந்த பைப் மூலமா அந்த ஓவர் டேங்க்ல வாட்டர் ஃபில் ஆகிட்டே இருக்கு. அப்போ கம்ப்ளீட் டேங்க்கும் ஃபில் ஆகி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கறத வந்து இந்த கொஸ்டின். ஸோ இதோட சொல்யூஷன் நம்ம பார்ப்போம். given பார்த்தா population 3925, quantity of water supplied per head வந்து 20 liter per day. ஸோ இதே அந்த ஓரே டேங்க்கு வர பைப்போட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர், ஃப்ளோ ரேட் வந்து 400 சென்டிமீட்டர். ஸோ ஒரு நாளைக்கு வில்லேஜ்க்கு எவ்வளோ வாட்டர் சப்ளை பண்ணணும்னா 3925 into 20 liters of 20 liters. ஸோ 1 liter equal to 1000 cubic centimeterனா 3925 into 20 into 1000 cubic centimeter தான் வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர் ஷுட் பி இன் தி டேங்க். கரெக்டா?
ஸோ வாட்டர் சப்ளைட் பை பைப் பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. water supplied by pipe வந்து circumference of the pipe into a flow rate. circumferenceக்கு pi r square, flow rate கொடுத்திருக்காங்க. ஸோ இதை பண்ணா 3.14 பைக்கு ஆருக்கு வந்து 5 into 5, flow rate வந்து 400 cm. இது 2 வச்சுக்கோங்க. இது 1 இது 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 டைம். இப்போ டைம் தான் கேட்குறாங்க. இவ்வளோ வால்யூமை ஃபில் பண்றதுக்கு இந்த ஃப்ளோல வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃப்ளோல வரும்போது எவ்வளவு டைம் எடுக்கணும்? வால்யூம் ஆஃப் டேங்க் divided by water supplied by pipe. போட்டோம்னா 2500 seconds, சால்வ் பண்ணோம்னா 2500 seconds வரும். அதை மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது 41 minutes 40 seconds ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் இந்த கொஸ்டினோட சொல்யூஷன். தேங்க்யூ ஆல்.